அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். வழக்கம் போல நம்ம இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போச்சுங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா 25,234.80 ஹையும் அதே தான். ஓப்பன் ஹை சேமு. நார்மலாக இந்த ஒரு சிலர் வந்துட்டு இந்த ஓப்பன் ஹை சேமு ஓப்பன் லோ சேமாக இருந்ததுன்னா, இப்போ சப்போஸ் ஓப்பன் ஹை சேமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் சைடு, அதாவது செல் சைடு போயிடுவாங்க. புட் ஆப்ஷன் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த 25,234.80 பிரேக் பண்ணிருச்சுன்னா அதை ஸ்டாப் லாஸாக வச்சு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம லெவல் நேற்று டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எங்கெங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போ 25,234.80 ஓப்பன் ஆகிற மார்க்கெட் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்லே பார்த்தீங்கன்னா அதோட 25,150, ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட் இறங்குது. செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா 27,102, அங்கேருந்து மறுபடியும் ஒரு 50 பாயிண்ட்டு இறங்குது. இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எப்படியும் கேப் அப் கிடையாது, கேப் டவுன்ஸ் கேப் அப் கிடையாது, நார்மல் மார்க்கெட் கிடையாது, எக்ஸ்ட்ரீம் கேப் டவுன் கிடையாது, ஒரு நார்மலான கேப் டவுன் தான். அப்போ 25,167க்கு கீழே நம்ம செல்ஃபில் சொல்லியிருந்தோம். அதுதான் இந்த சிக்னல் 25,167 கீழே சொல்லியிருந்தது. அதோட டார்கெட் 25,104. அப்போ 25,104ங்கிறது இங்கே இருக்குது. இந்த இதுதான் இந்த லைனு. அது எக்ஸாக்டாக டச் பண்ணிச்சு. அங்கேருந்து அகைன் செகண்ட் டார்கெட்டான 25,18 நோக்கி போச்சு. பட் போக முடியல. ஓகேங்களா, போக முடியாமல் அங்கேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஆட்டோ ட்ரேடிங்கில் சிக்னல் ஒரு 2 சிக்னல் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். இங்கே ஒன்றும் நீங்கள் டார்கெட் கொடுத்துருக்க இல்லைங்க, இங்கே நான் எல்லா இடத்துலையும் சிக்னல் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் இது 4 லெவல் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 லெவலில் என்ட்ரி இருக்கும். வேற ஒன்றுமே நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணலை. இந்த 3 லெவலில் என்ட்ரி எக்ஸிட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கொடுக்குறதே தான் என்ன, ஆட்டோ ட்ரேடிங்கில் அதை எக்ஸ்ட்ரா நான் லெவலாக தான் கால்குலேட் பண்ணி அங்கே வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன், அவ்வளோதான். இதில் இங்கே பைய போஸ்ட் ஸ்டேபிள் ஆகுது. பைய போஸ்ட் ஸ்டேபிள் ஆகி அதாவது 25,106 வருது இல்லைங்களா, அங்கே வந்துட்டு பைய போஸ்ட் ஸ்டேபிள் ஆகுது. அப்போ 25,106னா ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு இல்லையா, இந்த 25,104 டு 25,167 இதுதான் இந்த லெவல் தான். இப்போ இங்கே இதிலிருந்து இந்த 25,107 இதை தான் கொடுத்துருப்பேன் நான். அதைத்தான் அதில் செட் பண்ணியிருப்போம். அப்போது அதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக அடிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 7 நிமிஷத்தில் டார்கெட் அடிச்சிருச்சு. செல்லிங்லேயுமே டார்கெட்டு புக் ஆயிடுச்சு. இதில் இன்றைக்கி 2-3 ஃபியூச்சர்ஸ் அடிஷ்னல் ஆட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த லாஸ்ட் 2 டேஸ் நடந்த லாஸை பேஸ் பண்ணி சைட்வேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் எப்படி அவாய்ட் பண்ணுறதுக்கு போட்டுட்டோம். அது வந்துட்டு ஆல்ரெடி குறிப்பிலே போட்டுவிட்டேன். சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துட்டேன். ரெண்டாவது, சப்போஸ் பெரிய கேண்டிலா, இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டிலா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இங்கே பெரிய கேண்டிலா வருது, நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம இங்கே தான் என்ட்ரி எடுப்போம். அப்போ எடுக்கிற போது டக்குன்னு இங்கே ரிவர்ஸ் ஆயிரும். இல்லைன்னு சொன்னால் இன்னும் கூட பெரிய கேண்டிலா வந்து, எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஓகே, ஒரு பெரிய கேண்டில் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வரைஞ்சே பார்த்துடலாம். ஒரே நிமிஷம். சரி, ஒரு நிமிஷம். drawing சரி, ஓகே இருக்கட்டும். நம்ம எப்படி இதில் இங்கே இருக்கு, சாரி. இப்போ எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கேண்டில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு கேண்டில் ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கேண்டில் ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு டார்கெட் இவ்வளோ தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு டார்கெட்டுங்கிறது இவ்வளோ தான் இருக்கும். ஒரு 10-20 பாயிண்ட் தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இடத்த அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டேக் ப்ராஃபிட் அப்படிங்கிற சிக்னலில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டோம்னா, சப்போஸ் வந்துட்டு
இது போயிட்டு இங்க டச் பண்ண உடனே எக்ஸிட் ஆகுற மாரி. நெக்ஸ்ட் மினிட்ல எக்ஸிட் ஆகுற மாரி. ஏன்னா இல்லைன்னா, இது இங்கேருந்து இது இங்க ரிவர்ஸ் ஆயி இங்க போய் அடிக்கும்போது நம்மளுக்கு லாஸ் நெறைய வந்துருச்சு. அப்ப இதைய வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்காக தான் அதைய நம்ம பிளான் பண்ணியிருந்தது. அது இன்னைக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் அதுக்கு முன்னாடி டார்கெட் அடிச்சிருச்சு. செல்லிங்க்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. செல்லிங் பக்கத்துல போகும்போது செல் அந்த டேக் ப்ராஃபிட் வரும்போது இது எக்ஸிட் குடுக்குற மாரி வந்துருச்சு. ஓகே. சரி. நம்ம நாளைக்குரிய லெவல் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் நடந்தது இவ்வளோதான். அங்க ஒரு செல்ஃப்ல ஸ்டேபிள் ஆகுது. டார்கெட் 1ஓட இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் எங்க ஓப்பன் ஆச்சோ அதுக்கு பக்கத்திலேயே அதாவது எங்க செல்ஃப்ல ஸ்டேபிள் ஆச்சோ அதுக்கு பக்கத்திலேயே தான் மார்க்கெட் க்ளோஸும் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்ப இங்கேருந்து நாளைக்கோட லெவல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கோட லெவல்ஸ். டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேங்க. இது செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸ் நாங்க கிடையாது. நான் இது ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான் இந்த வீடியோ நாங்க போடுறோம். ஓகே. நாளைக்கு நார்மல் பையபோ அப்படிங்கிறது நார்மல் பையங்கிறது 25,154 இருக்குது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,179 பக்கத்திலே இருக்கு லெவலு. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இல்லையா அதனால இருக்கலாம். 25,274 இருக்கு. 274மாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதோட சப்போர்ட்டை எடுத்து பையபோங்கிறது 24,995க்கு மேலே பையபோ. அதோட டார்கெட் 25,012 25,118மாக இருக்கும். இதே கூட 171ன்னு மாற்றிக்கலாம். ஓகே. அதுக்கு அடுத்தது மூணாவது கேப் டவுன் நார்மல் கேப் அப்பு நார்மல் கேப் அப் ஆச்சுன்னா அதோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 25,312 ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட் மேலே போகும். ஓகே. அதோட டார்கெட் 25,329 25,433மாக இருக்கும். இதுக்கு மேலே லெவல் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரீம் கேப் அப் இது எப்போ நடக்குன்னா ஒரு பெரிய நியூஸ் வந்து நடந்து அதாவது ஏதாவது பாசிட்டிவ் ரொம்ப பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வரணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா 25,471க்கு மேலே பையவும் அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,511 டார்கெட் தான். ஓகே. அதுக்கு மேலே வச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். இது பை சைடு. அப்படியே நம்ம செல் சைடு வருவோம். செல் சைடு நார்மல் செல் ப்ளோங்கிறது 25,252க்கு கீழே இருக்கு. அதோட டார்கெட்டு 25,187 25,132மாக இருக்கும். அதுக்கடுத்தது கேப் பப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா செல் பிலோங்கிறது 25,411க்கு கீழே செல் பிலோ. அதோட டார்கெட் 25,345 25,200
90மாக இருக்கும். சரி. நார்மல் கேப் டவுன் செரிப்ளம்ங்கிறது 25,094க்கு கீழ செல்விடும். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,028ம் 24,973மாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் கேப் டவுன் அப்படிங்கிறது 24,935க்கு கீழ. அதோட டார்கெட் 24,895ஆக இருக்கும். இன்னொரு டார்கெட் போடணும். போடுவோம். 24,835. அதே மாதிரி இங்கேயும் போடலாம். 25,571. இது செல் சைடு. ஓகேங்களா? லெவல் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு நம்ம டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணுங்கிற போது இன்னும் கொஞ்சம் நிறைய ஐடியா கிடைக்கும். ஏன் நான் ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எமோஷ்னல் கண்ட்ரோல். அதாவது நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள், இப்போ இங்கே ஒரு பையப்போ ஸ்டேபிள் ஆகுது, ஒரு கணக்கு வச்சுக்கோங்களேன். இது லைன் இங்கேருந்து இங்கே ஸ்டேபிள் ஆச்சுன்னா நம்ம என்ன யோசிப்போம், இங்கே வரைக்கும் வரட்டும்னு ஒரு யோசனை இருக்கும், எடுக்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணி அந்த ட்ரேடை எடுத்துட்டு அதை ஹேண்டில் பண்ணிக்கும். ஏன்னா ஆட்டோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே சிக்னல் இங்கே எடுத்துருச்சுன்னா நம்ம இங்கே போய் வெயிட்லாம் பண்ண வேண்டியதில்லை. அது வெளியில் போயிடும், ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். அதே மாதிரி இந்த சிக்னல் அப்படி இங்கே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். இல்லை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடும், டார்கெட் வந்து வெளியில் போயிடும். அப்படிங்கிற போது அந்த தயக்கம்ங்கிறது இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிகிட்டு இருக்கும். நம்மளோட ஒரு மணி மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓவர் ட்ரேடிங் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு இதில் நிறைய கண்டிஷன்ஸ் மாற்றிருக்குது. இப்போ ஓவர் ட்ரேட் நிறைய முதல்ல மாதிரி வராது, கண்டினியூஸ் சிக்னல்லாம் வராது. ஒரு சிக்னலுக்கு இன்னொரு சிக்னலுக்கு கேப் மினிமம் 1 மணி நேரமாக இருக்கும். இப்போ அப்படி தான் மாற்றிருக்குது. அதனால தான் நிறைய பைசெல் சிக்னல் வரல. ஓகேங்களா? அது ஒரு லெவல்ஸ் கொஞ்சம் மாற்றி கொடுத்ததுனால அந்த பைசெல் சிக்னல் அன்னைக்கு கூட நிறைய சிக்னல் அன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். வீடியோ செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், 2 சிக்னல் ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் மொத்தமாகவே. இதெல்லாம் சைட்வைஸ் மார்க்கெட் ட்ரேட் எடுக்காது. ஓகேங்களா? அப்படியே சைட்வைஸ் மார்க்கெட் எடுத்தாலும் டக்குன்னு ரிவர்ஸ் ஆகாது. அன்னைக்கு பண்ணது ரிவர்ஸ் ஆகிட்டே இருந்து இன்றைக்கி ரிவர்ஸ்லாம் ஆகாது. ஓகேங்களா? இதில் ஆட்டோ ட்ரேடிங்கில் ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 960007 இல்லை, நீங்கள் 96 இல்லை, அந்த நம்பர் வேண்டாம். நம்ம பின்னாடி இன்னும் கொஞ்சம் டிசைட் பண்ணிவிட்டு நம்ம பேசிக்கலாம். அப்படின்னா அது சரியாக வரும். ஏன்னா போன மாதத்துக்கு நம்ம ப்ராஃபிட் ஷேர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதம் நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பண்ணுவோம். அப்படி உங்களுக்கு வேணுங்கிறவ ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்குறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் லிங்க்கில் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.